1948 டிசம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவில் உள்ள செமட்டன் என்ற கடற்கரையில ஒரு ஆணோட சடலம் கிடைச்சிருக்கு. அந்த உடலை கைப்பற்றின அதிகாரிகள் அவர் இதய நோயால இருந்திருக்கலாம், இல்லாட்டி விஷம் குடிச்சு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா இங்க தான் ட்விஸ்டே. பிரேத பரிசோதனையில சேர்ந்து பார்க்கும்போது அவர் விஷம் குடிச்சதுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இருந்த அந்த மனிதரோட உடையில எந்த ஒரு பணப்பையோ அடையாளமோ இல்லையா. அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் எதையோடையும் ஒத்து போகணும்னு சொல்றாங்க. அப்புறம் இவரோட புகைப்படங்களையும் செய்தித்தாள்கள்ல கொடுத்து விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட பேண்ட் பாக்கெட்ல ஒரு காகித துண்டும் கிடைச்சிருக்கு. எவ்வளவு முயற்சி செஞ்சு அவர் யாரும் கண்டுபிடிக்காததால அவரை நல்லடக்கமும் பண்றாங்க. 8 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நபர் காவல் நிலையத்திற்கு வந்து சொல்றாங்க, சுமட்டன் கடற்கரையில் நிறுத்தப்பட்டிருந்த தன்னோட காரின் பின்னாடி ருபயாட் என்ற ஒரு புத்தகம் இருந்ததாக சொல்றாங்க. இப்போ என்னன்னா, இறந்த அந்த நபரோட பேண்ட்ல இருந்த காகிதம்ல தமன்ஷுத் என்ற அந்த சொல்லும் அந்த புத்தகமும் தொடர்புடையது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ஒரு போன் நம்பர் இருப்பதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த போன் நம்பர்ல தொடர்பு கொண்டு காவல்துறை அங்க போய் விசாரணை பண்ணி இருக்காங்க. ஜெசிகா தாம்சன் அப்படிங்கிற ஒரு பெண்ணை விசாரிக்கும் போது இறந்து போன நபர் எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த புக்கை வாங்கின வேற ஒரு நபர் இன்னும் உயிரோட இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாம இறந்து போன இவரோட பேக்கெட்ல அந்த புக்கோட ஒரு துண்டு எப்படி வந்ததாகவும், இவர் எப்படி மரணித்தார் அப்படிங்கிறதும் இன்னும் வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்குதுங்க. இதை பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கீழே பதிவிடுங்க.